திமுகவுடைய அடுத்த தலைமையாக உதயநிதி ஸ்டாலின் முன்னிறுத்தப்பட்டு வரும் நிலையில கலைஞர் தொலைக்காட்சியில அவருடைய மகன் இன்பநீதிக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கா. இந்த தகவல் மிகப்பெரிய அளவுல ஒரு பேசு பொருளாகவுமே மாறி இருக்கு. இந்த நிலையில தற்போது இன்பநீதி பற்றி மேலும் சில தகவல்களுமே வெளியாக இருக்கு. அதன்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வகித்து வந்த ரெட்ஜின் மூவிஸ் அப்படின்ற தயாரிப்பு நிறுவனத்துடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக இன்பநிதி பொறுப்பேற்றுள்ளதாக சமூக வலைதளங்கள்ல தகவல் வெளியாக இருக்கு. தன்னுடைய தந்தையை போல இன்பநிதியுமே சினிமா படங்களை தயாரிக்க உள்ளதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது முழு வீச்சில் நடைபெற்று வருவதாகவுமே சொல்லப்படுது. இன்பநிதி பொறுப்பேற்ற பின் அவர் தயாரிக்க உள்ள படம் பற்றிய அப்டேட்டுகள் சமூக வலைதளங்கள்ல அடுத்தடுத்து வெளியாக இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய மோஸ்ட் வாண்டட் இயக்குனராக கருதப்படும் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் படத்தை தான் இன்பநிதி முதல்ல தயாரிக்க இருக்காரா. இந்த படத்துடைய ஹீரோ யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம ஏகே அவர்கள் தான். சமீபத்துல லோகேஷும் அடக்கிய பத்திரிகையாளர்கள் நீங்க எப்போது ஏகே அவர்களுடன் கூட்டணி அமைப்பீங்க அப்படின்னு கேள்விகளை கேட்டாங்க. அதற்கு லோகேஷ் கனகராஜ் அவர்களுமே கண்டிப்பாக கூடிய விரைவில் நடக்கும், அதற்கான அறிவிப்பு கூட வெளியாக இருக்கு அப்படின்றத வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு. சோ அந்த திரைப்படத்தை தான் நம்ம இன்பநிதி அவர்கள் தயாரிக்க இருக்காரா. சோ இவங்களுடைய காம்போல உருவாகிற திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.